ஐயா என்ன வாங்கண்ணா வணக்கம். நீங்க தான் விடுவீங்களா? இப்ப விட்டுங்களே பாட்டு. நான் ஒண்ணு விடுத்தா மனத்தில மீன் இருக்கு மயிலை போல நான் இருக்கேன். பட்டானமே போனாலும் ஒரு பொட்டா நாயோ பார்க்காதுட்டா நல்லா இருக்கிறியா? நான் நல்லா தண்டாக்குறேன். ஏன் ஒன்னே ஒண்ணு வெடிக்கிட்டா? என்ன போடுற? வெடி போடுறேன்டா. என்ன வெடி? சோறு போட்டுல பட்டுங்க பண்ணுமா? மேல பார்த்தா மினுக்கும், என்ன தூக்கி பார்த்தா இனிக்கும். ஓஹோ, மேல பார்த்தா மினுக்கு, தூக்கி பார்த்தா இனிக்கும். பாபா, அது எனக்கு தெரியல. தெரியலையா? போறதா பசியா நிக்குது. சரி, அது தெரியல, வேற எதனா போடுறேன். அதுவும் தெரியல. முன்னால கை கட்டினா நிக்குது. சரி, பஸ்ஸுக்கு கால் இல்ல, அது நிக்குது. அது இல்ல. கிணறு நிறைய தண்ணி கிடக்குது. ஆமா, தண்ணி இருக்குது. தண்ணி போனா உள்ள போகுது. அதுக்கு நீச்சல் தெரியாது. ஒண்ணு சொல்ல சொன்னா சரி மச்சான், இப்ப போடு மச்சான். நான் சொல்ல மாட்டேன். அது விடு. தோசை மாவு ஊத்துறோம், அது ஏன் திருப்பி போடுறோம்? ஏன்னா அதுக்கு திரும்ப தெரியாது. அத போடா முகாவை. நான் அம்மா மச்சான் மச்சான் இரு, நீ பின்னு ஒன்னு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன் மச்சான், நீ சொல்லு. நீ சொல்ல வேணாம். அது என்ன? அது என்ன வெடின்னு கேக்குறீங்க? அது ஒண்ணுடா, எலுமிச்சை மேல பார்த்தா மினுக்குது, மேல பார்த்தா மினுக்குது, தூக்கி பார்த்தா புளிக்குது. தூக்கி பார்த்தா புளிக்குதா? ஆமாண்டா. சரி, சுடர் வீசும் ஒளிக்க பகல் சொந்தம். சுடர் வீசும் சொல்லுறா, சுடர் வீசும் சூரியனுக்கோ பகல் சொந்தம், அதை சுத்தி வரும் சந்திரனுக்கோ இரவு சொந்தம். தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரைக்கா கலைவாணி சொந்தம். வில்லெடுத்த ராமருக்கோ சீதை சொந்தம். கோயில் எடுத்த கண்ணனுக்கு யாரு சொந்தம் தெரியுமா? லட்சுமி. லட்சுமியா? இந்த மகாலட்சுமி கலச்சம் புரிந்து சபை முன்னாடி வந்தனே, நான் யாருக்கு மனைவி தெரியுமா? நானே லட்சுமி லட்சுமி லட்சுமி. ஆமா, அது போகவும் என் கணவர் வீட்டுக்காரரு. ஏமா ஏமா, நீ லட்சுமி தானே? நீ ஆமா. நீ வந்து கூட இந்த ஊர்ல இன்னும் டீ குடுக்கலாமா?
ஒன்ன போய் பாருங்க. ஓ மன்னவா பெண்ணே லட்சுமி ஆலிமேல் கொல்லி கொண்ட அரும்பு முல்லை கதம்பரத்தின சொல்லக்கூடிய பார்த்தால் உன் பாதத்தில் தடவி உன் அநேக லட்சுமி அவன் ஆசை மனைவி லட்சுமி மன்னவா அகட்டும் பெண்ணே எழிலுள்ள என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே அமிர்தத்தில் பிறந்தவள் தாங்கள். தங்களை எதிர்த்து என்னுடைய மார்பிலே லட்சுமி ஆட்சமாக வைத்திருக்கிறேன். என் வாதத்தை மனிதபடியா என்றும் சிறப்பாக வாழ்வாழாக. அப்படியே ஒரு சங்கதி கேட்கட்டும். என்ன வாசி வரமளித்த பஞ்சமி இருக்கும் போது இதுக்காக அழைச்சிருக்கீங்க. சரி இருக்கட்டும். மகாஸ்ரீ வாகனம் புரிஞ்சிய நேரத்தில் இருக்கக்கூடிய 2016 நேத்திர சாந்த படைத்த உமா மகேஸ்வரன் என்னுடைய முதல்வன் பெருமுடைய பேர் நாமத்தாலும் ஊரை காக்கக்கூடிய மகமாரி அவருடைய பேர் நாமத்தாலும் மற்றும் அங்காள பரமேஸ்வரி யாவற்றமான குடிதீனுடைய பேர் நாமத்தாலும் நாடக சபாவுக்கு ஒரு காணிக்கை கொடுக்க 1000 காணிக்கையாக வழங்க வேண்டும். கிருஷ்ணா அதுபோல மகாஸ்ரீ மகாகானம் பொருந்திய குருவூர் நகரத்திலே வாசல் வரக்கூடிய ராமணி அவர்கள் பணம் கொடுத்து காலம் சென்ற ஐயாவரான பேர்நாமத்தால் ஒரு காணிக்கை கொடுக்க 1,16,000 வழங்க வேண்டும். கிருஷ்ணா ஜெயம். ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா குழித்தால் அது உண்பது அமிர்தமாகும். முப்பது முடம்பால் அந்த முகங்களும் திருவராஜின் பசியோடு கடும் பசியாகுமே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் என்றால் என்னடா வேணும்? மனசு வேணும். மனதார கொடுத்தாதான் உப்பிட்டு தண்ணி கொடுத்தா கூட உப்பு இல்லாத கொடுத்தா கூட அது ருசியாக இருக்கும், அமிர்தமாக தெரியும். அதுபோல மகாஸ்ரீ மகானம் பொருந்திய பேர் சொல்லுமா குரு நன்னத்தில் ராஜலட்சுமி அம்மாளுடைய பேர் நமத்தால் ஒரு காணிக்கை கொடுக்க 1000 காணிக்கையாக விளங்க வேண்டும். கிருஷ்ணா உனக்கு அற்புதம். பாபா லட்சுமி என்ன கேட்ட? எதுக்காக அழைச்சிருக்கீங்க? இல்லறமா என் நல்லறத்திலே இருந்த என்னை தாதிமார்களை விட்டு வரவழைத்த காரணம் என்னன்னு கேட்கிறான். ஆமா அந்த பக்த நான் காலமரா எப்படி என்று கேட்டா சில நாட்களாகவே என்னையே சரியானதவற்றிலே காலகத்தில் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் காலமகரிசி சரி எழுதி நாமேஸ்வரையில முடித்து என்னையே தொழுது வந்தார்.
ஆனால் எப்படியாவது என்னுடைய தரிசனத்தை காண வேண்டும் என்று சில நாட்களாகவே பெருத்த தவத்தை செய்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைய தினத்திலே ஏதோ தெரியவில்லை. பகவானே நாராயணா கோவிந்தா வைகுண்ட மாதா என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதனால் அன்னவரை போய் நான் பார்க்க வேண்டும். சென்று வரட்டுமா? எப்படி கேட்டார் காலமகராட்சிக்கு சென்று காட்சியை அவர் என்ன அழைக்க வேண்டுகிறாரோ அந்த வரத்தை கொடுக்க வேண்டும். ஆபத்தாண்டவன் நாராயணன் என்றால் நன்மை நடக்கும், அண்ணா என்றால் கஷ்டங்கள் போகும், கோவிந்தா என்றால் குறைகளை கேட்க வேண்டும். அண்டமாய் அண்டம் 1000 சண்டம் 224 மோனம் சக்தி சாகரம் 14 உலகம் யானை முதல் எறும்பு கடைசி 84 100,000 ஜீவராசிகளையும் என்னுடைய இதயத்திலே வைத்து காத்து வரக்கூடியவன். ஆனா என் பக்தனுக்கு ஒரு கொரோனா நான் விடுவேன் கண்டிப்பா விட மாட்டேன். போய் நிச்சயம் சரி அப்படியே சென்று வரணும். நாராயணா கோவிந்தா வைகுண்டா வைகுண்டா கோவிந்தா நாராயணா என்னுடைய தவத்தை வெற்றி வரவில்லை என்றால் உயிரை வைத்திருக்கிறீர்கள். அதனால எதற்காக இந்த சிரச்சேதம் செய்ய செல்கிறாய்? அப்படி என்ன தவறு நடந்து ஏனென்று கேட்டால் கடவுளாகப்பட்டவர் யாராக இறைவனாக இருந்தாலும் ஒரு பக்தரை சோதிப்பது வழக்கம். உண்மையான அன்பு நம் மீது வைத்திருக்கிறாரா இல்லை நம்மை நினைத்து ஏதோ பொய் பூஜை செய்கிறாரா என்பது தெய்வங்களாகப்பட்டவர் யாவற்றமான பேர்களாக இருந்தாலும் நாங்கள் சோதித்து பார்ப்பதே எங்களுடைய கண்டிப்பா. இருந்த போதிலும் உன்னுடைய சிரசை கொய்து கொள்ளுற அளவுக்கு என்ன குற்றம் நடந்தது? முனியே அங்க நடந்த சங்காதி என்னவோ என்ன நடந்தது? எதற்காக உயிரை தியானம் செய்கிறாய்? சிரச்சேதம் செய்கிற அளவுக்கு செல்கிறாய். நான் இருக்கும் போது உனக்கு என்ன குறை? என்ன குறை? நாராயணா, ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல உங்களுடைய பாதத்தை காண்பதற்கு நான் எத்தனை நாள் தவம் இருந்தேன். உண்மைதான். ஒரு நாள் பச்சை திருமேனியனே ஆனால் இந்த தினத்திலே உங்களுடைய அருளும் உங்களுடைய பாதமும் கிடைத்ததல்லவா? என்னையே நோக்கி அறியாத தவத்தை செய்து வந்தாய். இந்த நேரத்திலே என்னை நினைத்து இவ்வளவு காலங்கள் இருந்ததை விட நாராயணா கோவிந்தா அப்படி என்று புலம்பி அழுங்குரல் கேட்டது. ஆபத்தாந்தவன் என்று பெயரெடுத்த நான் வராமல் இருந்திருந்தால் என் பேரல்ல என்னுடைய நீதி அல்ல. என்ன நடந்தது? எதற்காக அழைத்தீர்? உலகத்திலே நான் மனிதனாய் நினைத்து யார் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை எதற்கும் நான் ஆசைப்பட்டது கிடையாது. இந்த ஊரார் மக்களையும் நம்புவது கிடையாது. உலகத்தில் யாரையும் நம்பியதில்லை. இறைவா
மாய கண்ணா கண்ணா நீயே துணை என்று அனுதினமும் நான் தவத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு நாளும் எனக்கு காட்சி தந்தாயா? ஏன் வரவில்லை? நான் என்ன தீங்கு செய்தேன்? ஒரு நாளும் நான் தவறு செய்து கிடையாது. என்னுடைய தவத்தில் குற்றமா? அப்படி என்று இந்த பிறவில் எப்படியாவது உங்களை நான் பார்க்க வேண்டும் அரிதான யாகத்தை செய்தேன் என்று நினைக்கிறேன். ஆனால் அப்படி நான் மெய் மறந்து தங்களை யாகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நேரத்தில் ஆகாய மார்க்கமாக சென்றான் தன்னிடம் இருக்கக்கூடிய இரு பெண்மார்கள் காம இச்சிலே ஆசை கொண்டு வாயிலே தாம்பரம் தரித்து கரத்தில் அல்லவா துப்பி விட்டார். உங்களுக்காக நடந்த யாகம் உங்களை காண வேண்டுமே. அப்படி என்ற யாகம் யாகத்தில் விழுந்தால் என்ன, என் கரத்தில் விழுந்தால் என்ன? என்னையே நினைத்து அரிதான தவத்தை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய தவ வலிமையால் உனக்கு வரத்தை கொடுப்பதற்காக வந்து கொடுப்பார் என்று இரு கரங்களை நீட்டிக் கொண்டிருந்தாய். விழிகளை மூடி என்னையே நினைத்துக் கொண்டிருந்தாய். அந்த சமயத்தில் ஆகாய சந்திரனாகப்பட்டவன் இரு மனைவிமார்களோடு செல்லுகின்ற மருத்துவத்தில் கரத்திலே தாம்பூலத்தை தரித்து முடிந்து விட்டான் என்று சொல்லுவாங்க. உங்களுக்காக நடந்த யாகம் உங்களை கலங்கப்படுத்தினால் என்ன, என்னை கலங்கப்படுத்தினால் என்ன? அதனால் அவனை ஒரு காலமும் விடக்கூடாது. ஒன்று அவன் சிரம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் என் சிரம் இருக்க வேண்டும். என் கரத்திலே இருப்பது என்ன? சங்கு சக்கரம் கதைகோலான மான் என்று சொல்லக்கூடிய பஞ்சாலிலே கையிலே பற்றியவன் நான். என்னுடைய பக்தனை எதிர்த்தால் என்ன, என்னை எதிர்த்தால் என்ன? கண்டிப்பா இந்த அரி ஏற்பகைத்தவர்கள் என்னை எதிர்த்தால் என்ன, என் பூஜை எதிர்த்தால் என்ன, உங்களை மதிக்க என் மீது கரத்திலே துப்பினால் என்ன? உங்களையே நினைத்தாலும் அந்த பூஜை செய்து வந்து கொண்டிருக்கிறேன், தவத்தை செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு தேடி அவமானம் தங்களை சாரும் என்று சொல்லுகிறேன். சாரி மாமுனி, இந்த கோவிந்தன் இருக்கும் போது உலக ரட்சகன் என்று பெயரெடுத்து நான் இருக்கின்ற பொழுது யாதொரு உரையும் நேராது. ஆனால் உன் மனதிலே என்ன ஆலோசனை இருக்கிறது? அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும்? அவன் சிரசை அறுக்க வேண்டும். என்னுடைய பக்தனாய் இருந்து நீதி தவறாமல் என்னையே நினைத்து தியானத்தை செய்து வந்தால் உன் சிரம் மறுபடக்கூடாது. தேவர்களே ஒரு நாள் இருந்தாலும் அகந்தை கொண்டு சென்று கொண்டிருந்தான். அதனால் அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும், அவன் அகந்தை அழிக்க வேண்டும். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படி அவர் சென்று வருவாயாக. உனக்கு இதோ காட்சி கொடுத்திருக்கிறேன். எப்படி என்று கேட்டால் என்னுடைய பக்தன் வந்து இந்த அளவுக்கு துன்புறுத்தி இருக்கிறான், வேதனைப்படும் அளவிற்கு செய்திருக்கிறான். திருப்பதி மிதியாத பாதம் சிவனது வணங்காத சென்னி தங்கள் கண்ணில் அப்பேற்பட்ட மகானாய நாராயணன் திருப்பதி ஒரு மனிதனாகப்பட்டது பிறந்துவிட்டார். ஓர் முறையாவது சென்று மெரித்தாக வேண்டும் என்று சான்றோர்கள் சொல்லுவார்கள். அதுபோல மகாஸ்ரீ வாகனம் பொருந்தி மகேஸ்வருடைய வேணமத்தால் ஒரு காணிக்கை கொடுக்க 1000 காணிக்கையாக கிருஷ்ணாவுக்கு சுபஜனம். அவன் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நான் என்ற மகத்தை கொண்டு செல்கிறான். அந்த எந்திரனும் விடவே கூடாது. அவன் எங்கே இருக்கிறான்? ஒரு மனிதன் தவறு செய்திருந்தால் மன்னித்து விடலாம். தேவர்களே அவனும் ஒருவன். மும்மூர்த்தி தேவர்களாகிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொல்லக்கூடிய தேவர்கள் நாங்கள். எங்களுக்கு அடக்கம் தேவேந்திரன். அப்பேற்பட்ட தேவேந்திரனே எங்களுக்கு அடக்கமாயிருக்கிறான். கண்டிப்பா அந்த தேவேந்திரனுக்கு அடக்கம் அச்சத்துக்கு பாலகர் சித்தி வித்யாதனர் இன்னொரு கருடகாந்தனர் சொல்லக்கூடிய
இவர்களை எல்லாம் தேவேந்திரனுக்கு கடக்கும் எப்படி போக வேண்டும், முன்னாடி என்ன இருக்குது பார்த்து செல்ல வேண்டும். கண்டிப்பா ஒரு இரும்பு இருந்தால் கூட மிதியாமல் செல்ல வேண்டாம். ஆமாங்க. இதுதான் மனிதனுடைய கடமை. நீதி நெறி ஈவு இறக்கும் தயவு தாசரித்து வைத்து பிழைக்க வேண்டும். இதை அறியாமல் சென்றான் அல்லவா, அவனை நான் சும்மா விட போவது என்ன பண்ண போறீங்க என்று கேட்டால் எனக்கு கரத்தில் இருப்பது என்ன? சக்கராயுதம், சக்கரம். அந்த சக்கரத்தை விட்டு அவனுடைய என் பக்தன் சொன்னது போல கண்டிப்பா ஒன்று உயிர் இருந்தால் என் பக்தனுடைய என்னடா சொல்றாங்க பக்தன், யா என்னை அவமானம் செய்திருந்தாலும் ஒண்ணுதான், உங்களை செய்தாலும் ஒண்ணுதான். ஒன்று என் சிரம் இருக்க வேண்டும், இல்லை அவன் சிரம் இருக்க வேண்டும். தவறு செய்தவன் கெந்துருவன். அப்படியாப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய மனத்தை அடக்காமல் நான் ஒருபோதும் விட போகிறேன். அதோ வா சக்கராய்வாரே, என் கரத்திலே இருக்கக்கூடிய தங்களை இறக்கியிருக்கிறேன். என் பக்தனுக்காக தாங்கள் ஒரு வேலை செய்ய வேண்டும். அதோ செல்கிறான் கெந்திரனாகப்பட்டான் என்று கருத்தை கொண்டு அவனை விடப்படாது, குறைத்து சென்று அவனுடைய சிரத்தை அறுத்து கொண்டு வந்து என் கரத்திலே கொடுக்க வேண்டும். மோசம் போனி
பூமி ஐயோ ஐயோ சக்கரம் வருது ஐயோ 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 அப்படியே நில்லுங்க காலில் கட்ட முளைச்சிக்கோ ஐயோ ஐயோ சக்கரம் வருது சக்கரம் வருது அந்த சக்கரம் ஒன்று என் சிரசை நோக்கி என்னை சாகடிப்பது போலவே என் கீழே மாலை பெருக்கவே ஒரு சக்கரம் சென்று சென்று துரத்தி கொண்டே வருகிறது பெண்ணே. இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. நாம் சென்றதோ ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்த வேளையிலே அந்த சக்கரமாகப்பட்டது என்று வர வேண்டும். எதற்காக நம் சிரசை நோக்கி வர வேண்டும் என்னவென்று தெரியவில்லை. யார் என்னும் நமக்கு விடை தெரிவிக்க மாட்டார்களா? அதாவது நாரத பெருநகர் சொன்னது என்னவென்றால் அந்த சக்கரமாகப்பட்டது தாம்பலத்தை நான் வென்று துப்பிய வேளையிலே அந்த கால மகாரிஷியாகப்பட்டவர் பூஜை செய்து கொண்டு இருந்தார். அப்போது தவறி அவர் கையிலே துப்பிவிட்டேன். எனவே அவரோ நாராயணன் பக்தன் முக்கந்தர் கண்ணனின் பக்தன். எனவே அவர் கருத்திலே உள்ள சக்கரமாகப்பட்டது சென்று 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 நம் சிரசை ஏற்க வருகிறது. அவர் தெரிவித்தது என்னவென்றால் எனது மனைவிமார்களாகிய நீங்கள் இருவரும் அதாவது அர்ஜுனனின் மனைவி சுபத்திரை இடத்தில் அடைக்கலமாக செல்ல வேண்டும். அடைக்கலமாக செல்ல வேண்டும். அதாவது தள்ளாடி தள்ளாடி ஒரு மூதாட்டி போன்று வயதான கிழவி போன்று போக வேண்டும். அப்படி என்று சொன்னார். என்னை ஓடி சென்று அர்ஜுனனின் புறங்காலை பிடிக்க வேண்டும். பிடித்து அடைக்கலமாக சென்றால் கட்டாயம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். அப்படி என்று சொன்னார். இப்போது நீங்கள் முதலாக சுபத்திரை மனைக்கோ ஆனக்குண்டி பத்திரத்திற்கு கிழவியாக செல்ல வேண்டும். அப்படி என்னவென்றால் இப்படியாக
வேதனையும் வேதனையும் மூதாட்டிகளாக செல்லும் மின்னால வேலையிலே ஆலக்குண்டி பத்தனத்திலே வசிக்கக்கூடிய சுபத்திரை தருவார்.
Yeah.
வேட்டைக்கு போயிருக்கலாம். மாதிரி ஒரு வணக்கம் என்பது எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு அழகு இருந்தாலும் இந்த சபை எப்பேற்பட்ட சபை? பெருத்த நாடக சபை. ஆமாமா, நாடக சபை என்பதை விட தெய்வீகம் பொருந்திய சபை. ஏனென்றால் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர், ஒருவர் இடத்துல லட்சுமி இருக்கும், ஒருவர் இடத்துல பணம் புகழுடைய அந்த தன ரேகை இருக்கும் சொல்லுவாங்க, ஒருவர் இடத்துல நல்ல ஒரு கருவிகள் இருக்கும். அப்பேற்பட்ட தெய்வீக பொருந்திய நாடக சபை இது. அப்படி இருந்தாலும் அந்த யாரு மாளிகை வீதியில் மருகதமே பசுமைய சுவித்த மனமே மாளிகை வீதியில் மருகதமே பசுமைய சுவித்த மனமே முனிவர் மனதில மாதுல சிவிந்த வெளியே அறியாத நெஞ்சலோமே என்று இடத்தில் அந்த பெருமனுக்கு சொந்தக்காரி அப்பேற்பட்ட கலைவாணி அம்மனோடு இருக்கிறது. அந்த கலைவாணி அம்மனுடைய அனுகிரகம் பெற்றால் மட்டுமே இந்த நாடகம் செய்ய முடியும். கண்டிப்பா நம்ம எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த யுகத்திலே நம்ம எல்லாம் மனிதராக பிறந்திருக்கிறோம், ஜீவராசிகளாக பிறந்திருந்தா எவ்வளவு இன்னல்களை அனுபவிக்கிறோம். இந்த மனிதனாக பிறந்திருப்பது ஒரு அபூர்வமான பிரிவு. இந்த ஒரு பிரிவில மட்டும்தான் நமக்கு அனைத்து விதமான துன்பங்களும் இன்பங்களும் ஆசைகளும் பாசங்களும் அனைத்தும் கொடுத்திருப்பது மனித ஜென்மங்களுக்கு. உண்மைதான். சாதிச்சானா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நல்லது கெட்டது அப்படி கொடுத்திருப்பது இந்த ஒரு பிரிவிக்கு மட்டும். அப்படி இருந்தாலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு திருடனாக இருந்தாலும் தீர வேண்டும், ஒரு திறமை என்று உள்ளவருக்கு பதன வேண்டும், ஒரு தாசியத்து பரம்பரைக்கு பசுப்பில் வேண்டும், ஒரு திருக்குழந்தை விளையாட வீதில மண்ணு வேண்டும், நம்மளை போல் தேசத்தை சுற்றுவதற்கு பதன வேண்டும். கண்டிப்பா வாய்ப்பாதான் கிடைப்பாங்க. அப்ப அப்படி வாய்ப்பதனம் கைப்பதனம் இருந்தால் உலகத்தை சுத்தலாம் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கபடியான மந்திரியான பிரம்ம சத்திய வைசா சூத்ரா என்று சொல்லபடியான 4 வர்ணத்தார்களும் அமர்ந்திருக்கிறார்களே திருமகளாக்கி லட்சுமிராந்த சபதி மந்திரா. நான் வந்தேன், என்னுடைய விளக்கம் என்ன சொல்லுமா? சுபத்திரை சொல்வார்கள். என்னோட தாய் தந்தை யாரு? என்னோட மன்னவர் யாரு? எனக்கு அண்ணன் தம்பி இருக்கிறார்களா? அக்கா தங்கி இருக்கிறார்களா? ஏதாவது எனக்கு தெரியுமா? அப்படியா? எனக்கு எப்படி தெரியும்? சொன்னதான் தெரியும். சரிப்பா. அப்பேற்பட்ட கம்சன் இருக்கிறார்களே, அவருடைய மந்திரியாக இருக்க முடியாது. என்னோட தந்தை பெயர் என்ன தெரியுமா? என்னமா? என்னோட தந்தை பெயர் தெரியுமா? என்ன அவர் பேரு? ஆமாடா. அப்பேற்பட்ட வதிசேவருக்கும் என்னோட தாயாகிய தேவகி அம்மனுக்கும்
2 தாய்கள் இருக்கிறார்கள். அதிலே என்னோட அண்ணன் ஆகிய யார் தெரியுமா? அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகன் அந்த நந்தனா மதிசூதனா சாம்பல மணவாளா கோபால கண்ணன். ஓஹோ உங்க அண்ணன் கோபால கண்ணன். அந்த வதி தேவருக்கும் இந்த தாயாகி தேவகி ரோகிணிக்கும் என்னுடைய அண்ணனாகி கோபால கண்ணன் ஒன்று. 2வது பிள்ளையாக என் பெயரோ சுபத்திரா. அப்படி இருந்தாலும் என்னுடைய மாமன் இருக்கிறார கம்சன் என்னுடைய அண்ணனை கொன்று விடுவார் என்று என்னுடைய தந்தையினுடைய அனுகரத்தினால நாங்க எங்க இருக்கிறோம்? நந்த கோபமனையிலே நாங்க வளர்ந்து வந்தோம். நந்தகோபமனையில வந்து வரீங்க. நந்தகோபன் என்ற யாரு? ஆயிரபடியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அரசன். ஆமாமா அவர்தான் பெருத்த பணக்காரர். பணம்னா பணம் கிடையாது. ஆமாமா அனைத்து விதமான செல்வங்களும் இருக்கிறதா ஒரு இடத்த. ஆமா அப்பேற்பட்ட ஆயிரபடி கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய வளர்க்கப்பட்ட தந்தையானவர் நந்தகோபன் அசோதயம்மன் அவருடைய அடைக்கலமாக நாங்க அண்ணன் தங்கச்சும் 2 பேரும் அடைக்கலமாக இருக்கிறோம். அங்கே சென்றுமே தவிர அந்த அசோக அம்மா இருக்கிறார்கள். அவர்களுக்கு 2 அவர் தான் எங்களுடைய பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி உங்க அண்ணன். ஆமா எனக்கு ஒரு சின்ன அண்ணனே இருக்கிறாரு. ஓ உங்க அண்ணா அது சாத்துகையே. சாதகையன். ஓ சாதகையன் சாத்தகையன் வரணும். ஆமா அப்படி எனக்கு 3 அண்ணங்கள். அப்படி இருந்தாலும் நாங்கள் ஆயிரப்படி கிராமத்திலே 4 மணி பொழுது மணியாக தானே வளர்ந்து வந்தோம். ஒரு நாள் தினத்திலே நான் பருவ பெண்ணாக என்ன வயசு அப்புறம் பருவ பெண்ணா? ஆமாண்டா திருமணமான ஆகக்கூடிய வயது ஆகிவிட்டது. அதான் வயசு வந்துட்டாங்க. ஆமா அப்பொழுது என்னுடைய பெரிய அண்ணன் இருக்கிறாரு பலராம சக்கரவர்த்தி. அந்த பாவி ஆகிய துரியனுக்காக என்ன பரிசு மாற்றி என்ன திருமணம் செய்வதற்கு தீர்மானம் செய்தார். அவரு ஒப்பு கொடுத்தாரு. ஆமாண்டா அப்பொழுது பார்த்து என்னோட நாராயண கோரி அண்ணா பாபாலா கண்ணா உன் தங்கையானவர் அதே போறது எனக்கு விவரம் தெரியாது போச்சு. அவனை நான் திருமணம் செய்ய மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறேன். என்னுடைய அண்ணன் சூழ்ச்சியால ஒரு நாள் தினத்திலே பாண்டவராகி ஐவராஜர்கள் நடுப்பிறந்தவராகி அர்ஜுன மகாராஜன் என்ன வேறு அன்று எங்களுடைய ஆயிரப்படி கிராமத்திலே ஒரு பெருத்து விசேஷம் நடக்கிறது. கோவங்களுக்கெல்லாம் பூஜை செய்து திருவிழா நடக்குது. ஆமாண்டா அப்படி செய்த உடனே நானும் என்னுடைய சின்ன அண்ணன் இருக்கிறானே கண்ணனும் இருவர்களும் காணகமானகமாக வருகிறோம். அப்படி வந்த உடனே ஒரு முனிவராகப்பட்டவர் அரிதாசு வரிதாசு போல் வந்து இருந்தார்கள். யார் அவரு? ஆமாண்டா யார் என்று தெரிகிறதா? அர்ஜுன மகாராஜன். அப்படி வந்த உடனே அவரை எங்களுடைய விடுதிக்கு அழைத்து வந்து என்னுடைய சின்ன அண்ணன் என்ன சொல்றாரு, தங்கா ஒரு முனிவராக இருக்கிறார் இன்று இங்கே அமர்ந்து மழை பெய்ஞ்சு கொண்டிருக்குது. கண்டிப்பா ஆமா அப்படி மழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது என்னோட அண்ணன் தெரிவித்தார், தங்கா யாரோ ஒரு முனிவர் வந்திருக்கிறார், அவருக்கு நீ இங்கே தங்கி அந்த விடுதலை அண்ணவருக்கு தேவையான உணவுகள் எல்லாம் பணிவிட வேலை செஞ்சு கொண்டு சாப்பாடு ஆக்கி போடு அப்படின்னு சொல்லிவிட்டார். நானும் அந்த முனிவருக்கு வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தேன். அடுத்தாம வேலையிலே அவருடைய ரூபத்தை காட்டிய உடனே அவர் தான் அப்படி என்று தெரிய வந்தது. பார்த்தேன் இனி இங்க இருந்தா மறுநாள் காலையில எனக்கு திருமணம் ஆகிவிடும். அதனால நடுசாமி வேலையில நானும் என்னுடைய பதியாக வந்தவரும் ரதமேறி சென்றோம். அப்பொழுது என்னுடைய பதியாக மன்னவர் பின்னாடி அமர்ந்து நான் முன்பதாக அமர்ந்து ரதத்தை நான் ஓட்டி கொண்டு சென்றேன். ஆமா அப்படி ஓட்டிய உடனே என்னுடைய அண்ணன் இருக்கிறாரு கண்ணனாகப்பட்டவர் எனக்கு முன்பதாகவே அமர்ந்திருக்கிறார். அங்க இருந்து பாக்குறார். அங்க வந்த உடனே அண்ணா உனக்கு தெரியாமல் சென்றது தவறுதான், என்னை விட்டு விடுங்கள், நான் போய் வருகிறேன் அவரோட அப்படின்னு சொன்ன பாரு. என்னோட அண்ணன் என்ன பார்த்தாரு, தங்கா அவன் அர்ஜுனன் என்று எனக்கும் தெரியும், நானே தெரிந்ததா அவனை உன்னிடத்தில் அமைத்து விட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நடுசாம வேலையில என்னோட அண்ணனும் என்னோட பதியாக மன்னரோடு என்னை சேர்த்து வைத்தவர். அந்த மாதிரி ஆளுதானே எப்ப பார்த்தாலும் கூட்டி விடுறாரு. அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரு. ஆமாண்டா என்னோட அண்ணன் அடுத்தாம வேலையிலேயே என்ன வேலையை அனுப்பி வைத்தார். அப்படி இருந்து பாண்டவரை திருமணம் செய்தன தவிர பையா எந்த ஒரு பார்த்துக்கியா கல்யாணம் பண்ணலாம் நடந்திருக்குது.
ஆனா எந்த சுகமும் அறியல. ஆனா திருமணம் தான் ஆனதை தவிர ஒரு நாள் கூட கணவருடைய வீட்டுல நான் நிம்மதியா வாழ்ந்ததே கிடையாது. என்ன காரணம்? பாண்டவராகி ஐவராஜர்களும் தன்னுடைய பங்காளி செய்த சூழ்ச்சியான 12 வனம் ஓராண்டு அக்கியாதவாசம் கழிப்பதற்கு வனவாசம் சென்று விட்டார்கள். அப்படியெல்லாம் போட்டுனா இப்ப பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டா அந்த மாதிரி போலாமா? ஒரு 10 நாளைக்கு ஓடுற வேண்டியதானே? நாளைக்கு போய் சொல்லிட்டு வா மந்திரி. அப்படி ஐவராஜர்களும் மனம் சென்று விட்டார்கள். நான் எனக்கு என்று ஒரு பிள்ளையும் பிறந்திருக்கிறது. புள்ள பிறந்துச்சா? ஆமாண்டா. அப்புறம் அவர் அங்க போனாரு, புள்ள எப்படி பிறந்திருக்கு? நான் திருமணமாகி அப்போ பொழுது வருவாரு. நான் இருக்குது பத்தி அந்த ஆள் காட்டி கனியாணி. ஓ, கல்யாணி மோதிரம். ஆமாண்டா. இது அன்றைய தினத்திலே எனக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. ஓ, அவர் போட்ட மோதிரம் அது. அவர் மனதால நினைத்து இந்த கலையாணி நான் சொல்லிட்டேன். என்னோட பதியாக மன்னவர் எங்க இருந்தாலும் என் நினைத்து வந்து விடுவார். எங்க போயிருந்தாலும் அப்படியே வருவார். ஆமா, அப்படி என்று இருக்கிறது. இப்ப நான் எங்க இருக்கிறேன்? ஆனகுந்தி பட்டணம். ஆமா, ஆனகுந்தி பட்டணம் கிராமம்டா. ஆமா, இந்த குரூர் மாதிரி ஒரு கிராமம். ஆமா, இந்த கிராமத்துல ஆனகுந்தி பட்டணத்துல கூத்து நெல்லு குத்துறேன். ஆமா, அன்று ஒவ்வொரு வீட்டுக்கு நெல்லு குத்த போவது, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நொய்யாச்சி இருக்கு பாரு, அந்த நொய் வாங்கிட்டு போய் இவன் மகனுக்கு காய்ச்சி கொடுக்குறது. நாங்க இருவர்களும் சாப்பாடு செஞ்சு என்னுடைய மகனாகி அபிமன்யு இருக்கிறானே அவனை பள்ளி சாலைக்கு அனுப்பி வைப்பது, நான் வேலைக்கு செல்வது, மீண்டும் அந்த நேரத்தில் வீட்டுக்கு வருவது, அப்படியெல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் இன்று தினத்தில் மகனை பள்ளிசாலைக்கு அனுப்பி வைத்து விட்டேன். இருந்தாலும் விடுதிக்கு செல்ல வேண்டும். இன்று எங்கே போய் கூத்து நல்ல குத்தணும்? பாரு, சும்மா மோசமான தேவையா பையன் ஒன்னே சொன்னா அப்புறம் யாரு அவன்? அப்படி என்னுடைய மகன் அபிமன்யு பள்ளிசாலை சென்று விட்டார். இன்று தினத்தில விடுதியில் இருந்து நாம் வேலைக்கு செல்ல வேண்டும். பார்க்கலாமா? சாமி என்ன தின்றுப்பாவ வயதான காலம் ரொம்ப முடியல. இன்னைக்கு சாப்பிட்டு சாப்பாடு மொச்ச கட்ட குழம்பு தின்னதுனால பின்னாலே போதுற பேரா என்ன பேராண்டி. நான் எத்தனை பேருக்கு நேரம் பேசுறேன். என் பேர் என்னன்னு கேட்டியடா? என் பேர் என் பேரு தான். நான் தான் அமுசிவேணி. இன்னொரு கேள்வி பேரா பாட்டி பாட்டி ஓ வா பேர் என்ன? என் பேரா ஏதான என் பேர் நீலவேணிடா. உன் நீலகன்யா? நீலவேணி. இந்த பாட்டி ஆடுதான். அந்த பாட்டி ஆடலாம் கரியன் இருக்கிற அந்த பாட்டி சிவப்பா இருக்கா? அமுசிவேணி என் பேரோ. நான் எனக்கு வயசு என்னன்னு கேட்டியா? வயசு என்ன? எனக்கு 86 வயசு ஆகுதுல பேரா. அதனால கை வேற நழுப்புது. அதனால உங்க ராணியம்மா இருந்தா ஆமா யாரோ வயதான கிளை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இந்த சொல்றேன் இங்க யாரோ 2 கிளி வந்திருக்காங்க. ஏண்டா நம்ம கிட்ட பெரிய பணக்காரனா இருந்தா கூட எனக்கு நாடு நகரம் இருக்குது. அத்திமா நகரத்திலே எனக்கு பாதி சொத்து சுகம் எங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் இப்ப இல்லாத நிலைமை நம்ம கிட்ட இருக்கிறது நொய்யா இருக்குது. ஆமா ஆமா, அதுவும் ஒரு 4 படி தான் இருக்குது இன்னைக்கு. வராங்க நம்ம கிட்ட கஞ்ச குஞ்சம் ஊத்திட வேண்டியதா? சரி, எதுக்கு வராங்கன்னு தெரியல. சரி, நம்ம கையில இருக்கிறது ஒரு கஞ்சியை கூட ஊத்தி விடுவோம். சரி, வரதா சொல்லு பாக்கலாம். சரியான அகம் முடிச்சு போய்க்கலாம் அந்த கேள்வி.
என்னடா சொன்னாங்க? ராணி அம்மா உன்னை வர சொன்னாங்க. அப்படியா? ஆத்து பொறுமை முட்டை குஞ்சு பறி கம்முன்ற. அடியே கண்மணி, அடியே அபயம் என்ற பெண்மணி. வந்ததான் ஏதோ தருமன்னு கேட்டா கூட பரவாயில்ல. இவங்க 2 பேரும் அபயம் என்றால் அதாவது நம்ம இடத்துல ஒரு உதவி கேட்கிறாங்க. முட்டை பாடுவா சரி, அபயம் என்று கேட்கிறாங்க. ஏதோ ஒரு வேலையா தான் இருக்கும். சரி, என்னடி அபயம் அபயம்னு சொல்லிட்டு வருங்க. நீங்க என்ன யாரு, நீங்க என்ன ஊரு, நாங்க யாரு என்னன்னு சொல்லணும்னா ஆகாயவாணி சாச்சி சாட்சியாக அண்ணன் கோபால கண்ண மேல சாட்சியாக உன் மகன் அபிமன்யு இருக்கிறானே அவன் மேல சாட்சியாக உங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு யாரு அர்ஜுன மகாராஜ் அவர் மேல சாட்சியாக சத்தியம் செய்து தருங்க. நாங்க கேட்கிற பொருளை தரணும் சத்தியம் செய்து தருங்க. ஏண்டா என்னடா இவனுங்க சத்தியம் கேக்குறாங்க? சத்தியம் வாங்கிட்டு பிறகு வீடு காடு என்ன எழுதி வாங்குவாங்களா? அது நம்ம கிட்ட அதுவும் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது கேட்கணும்னு கேட்டா அரிசி மட்டும் தான். சரி, வயசான கேள்வி என்ன வாங்கிக்குவா? சரி, என்னதான் சத்தியம்னு ஒண்ணும் புரியல. இருந்தாலும் சத்தியம் செய்வதற்கு ஒரு தயக்கமா இருக்குது. என்ன பண்ணிடலாமா? ஆகாயவாணி பூமாதேவி அறிய என்னோட அண்ணனாகி ஸ்ரீநமோ நாராயணமூர்த்தி சத்தியமாக என்னோட கணவர் மீது ஆணையாக என்னோட பெற்ற பிள்ளை மேல ஆணையாக நீங்கள் என்ன உங்களுடைய இடுக்கட்டனை தீர்க்கிறேன். இது சத்தியம். அம்மா எனக்கு மாங்கல்யம் பிச்சை தாருவோம். எங்களுக்கோ மாங்கல்ய பிச்சை தரணும். மாங்கல்ய பிச்சா? ஏண்டா அவங்க தாலி என்ன நீ புடிட்டு வந்தியா? அவர் தாலி தாலி கொடுக்க போறான். அப்படியே அந்த பிச்சை போடுன்னு கேட்கறாங்க. பொட்டோடு மாங்கல்யத்தோடு சுமங்கலியா இருக்கணும்னு ஏண்டா இதுங்களே 60-70 வயதா இருக்க மாட்டேங்குது. இந்த வயசுல நீங்க ஆம்பளைனை வச்சு என்னடி பண்ண போறீங்க? கேக்குறேன்னா எங்க வீட்டுக்காரருக்கு முன்னாடி அவர் போறதுக்கு முன்னாடி மாங்கல்யத்தோட பண்ண போகணும். சுமங்கலியே போகணும். இந்த வீடு வேலையை போனா பல்லு மேல நாக்கு போட்டு பேசுவா பாரு சக்காத்தியாவா. ஆமா, அதனால எனக்கு பூ ஓடும் பொட்டோடும் இருக்க சுமங்கலியா இருக்க வேண்டும். நீ மாங்கல்ய பிச்சை சரி. நான் கொடுத்த சத்தியம் உண்மைதான். அதனால இருக்கிற வரைக்கும் பூவும் போட்டாலும் இருப்பேங்க. வாங்க அப்பவே நான் சத்தியம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். சத்தியம் பண்ணிட்டேன். இவன் என்னோட குதிரை மாதிரி வந்திருக்காங்க. எதுக்கு சத்தியம் கேட்டுப்பா? சரி, கேட்போம். நம்ம கிட்ட என்னதான் கேட்க போறானே. நேர்த்தை கூறாங்க
ராணியம்மா ஏதோ சுமங்கலின்னு கேட்டுங்க, ஆங்கில பிச்சுன்னு கேட்டுங்க, அபியம்னு கேட்டிருக்கேன். உங்களுக்கு நேர்ந்த குடிகள் தான் என்ன சொல்லு. எங்க வீட்டுக்காரரும் ஒரு நாள் தான் ஒருக்கு லீவு. சரி, நீங்க யாரு? நீங்க ஆம்பளை பேர் சொல்லாம சொல்றது கேளுங்க அம்மா. எங்க வீட்டுக்கார பேரும் கெந்திருவன். கெந்திருவார். தேவலோகத்துல இந்திர சபையில் இருக்கக்கூடியவர்கள். அதுல இருக்கக்கூடிய தேவர்களிலே நீங்கள் ஒரு நாங்க 2 பேரும். என் பேர் மேதனி, எங்க அக்கா பேர் கும்பனி. நாங்க 2 பேரும் மூவரும் எங்க ஆகாயத்தை சுத்தி வனத்தை சுத்தி பார்க்க வரும்போது, அதாவது உன்னுடைய கணவரோடு சேர்ந்து வன வேடிக்கை சுத்தி பார்ப்பதற்கு பூலாகமாக ஆகாயத்துல வந்துங்க. வந்த போது என் மன்னவருக்கு தாக விட ஏற்பட்டது. தண்ணி தாகம். அதனால சரி இங்க தண்ணி எதுவும் கிடைக்காது அப்படி என்று கையில் இருந்த தாம்பூலத்தை கொடுத்தேன். வெத்தலை பாக்கு. சாப்பிட்ட உடனே அதுல ஒரு சொத்த பாக்கு இருந்து அவரோட தொண்டையிலே மாட்டிக்கொண்டது. நின்னுக்கிச்சா? அப்புறம் என்ன நடந்தது? மாட்டிக்கொண்ட உடனே அவர் கீழே துப்ப கீழே ஆகப்பட்டவர் யாரு கால மகாரிஷி ஆகப்பட்டவர் அங்க தவம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த துப்பன தம்பளமாகப்பட்டது அவர் கையில பட்ட உடனே அவர் எங்கே சென்றார்? எங்க பகவானை கோரி சொன்ன உடனே பகவான் நடந்ததல்ல சொன்ன உடனே பகவானாகப்பட்டவர் தன் சக்கரத்தை விட்டு எங்க வீட்டுக்காரை கொல்ல வருகிறார். அவன் செஞ்சது தப்புதானா? ஏன்னா ஆகாயமா இருக்குமா போறேன், கீழே என்ன இருக்குது தெரியுது இல்ல, கீழே யாரு இருக்கிறாங்க தெரியுது இல்ல, எச்சி எங்க துப்புனான்னு தெரியுது. எச்சி துப்புறதுனால எங்க அண்ணன் இப்ப என்ன பண்ணாரு? ஏதோ தெரியாம செய்து விட்டார். உங்க அண்ணன் இருக்கிறாரே கோபால கண்ணன், அவரிடம் சென்று அந்த சக்கரத்தை நிறுத்த சொல்லணும். எங்க அண்ணனாக கோபால கண்ணன் பிச்சு தாரோம்மா. எங்க அண்ணன் கோபால கண்ணன் சக்கர ஆள் வரை அனுப்பி இருக்கிறாரு. அவனுடைய உங்களுடைய கணவர் சிறுசு அவன் சேர்த்தா எனக்கு நான் அந்த ஆமா நான் சத்தியம் கொடுத்துருக்கிறேன். இந்த மரகா வெட்டி பாயிட்டு அப்பவே சொன்னேன், சத்தியம் கொடுக்கலடா. எதுக்கு சத்தியம் எங்க தாலி நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நாசமா போனாலும் எங்க குடும்பம் நல்லா இருக்கணும். யான் தாலி அறுத்தாலும் பரவாயில்லையா, இவனுக்கு தாலி அறுக்க கூடாது. சத்தியம் போட்டு கொடுத்துருக்கீங்க. போட்டு சத்தியம் மீறினாலும் கொல்லும், இல்ல பட்டி மீறினாலும் கொல்லும். என்னடா பண்றது? அண்ணன் பாக்கணும். ஏண்டா எங்க அண்ணன் ஒரு மட பையன கோவம் வந்ததுன்னா அடிச்சு போடுவோம்டா. அவன் தூங்கிட்டே தான் இருப்பான். திடீர்னு அவனுக்கு தேவையானது கிடைச்சதுன்னா அப்புறம் அடிப்பான் பாரு கோவத்துல. கண்டிப்பா அந்த மாதிரி கோவக்காரன் இருந்தாலும் சத்தியம் கொடுத்துருப்பான். அவங்கிட்ட போய் கேட்டான், ஏன்டி உன்னை யாரடி சத்தியம் கொடுக்க சொன்னாங்க? நான் அனுப்புனதுதான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான். இருந்தாலும் எங்க அண்ணனுக்கு என் மேல பாசம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன மணல்ல இப்ப நீ என்ன சொல்ற? நீ காப்பாத்தி சரி, என் வார்த்தை பொய்யாகலாம், ஆனா கொடுத்த வார்த்தை உண்மையாக. ஆமா, பேசுறது பேசலடா. நான் அந்த இடுக்கத்தை தீர்க்கிறேன் என்று வார்த்தை விட்டு விட்டான். அந்த வாக்குதான் நான் உங்களுக்கு சத்தியம் கொடுத்துட்டேன். நான் எங்க அண்ணா கிட்ட போய் சொல்லுறேன். அப்படி ஒரு வேலை அவர் ஒத்துக்கலன்னா என்ன சரி, நான் கொடுத்த சத்தியம் உண்மைதான் இருந்தா நான் எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுறேன். அந்த சக்கர அல்வாரை நிறுத்துவது என்னுடைய கடமை. சார் நீங்க போய் வாங்க. ஏதோ வந்தாருங்க, ஒரு கிளவி போல் வந்தாங்க. அபிம் என்று குரல் ஊசினாங்க. சொன்னது கூட இருக்கு. நீ சத்தியம் செய்யலாமா? இருந்தாலும் சத்தியம் கொடுத்துட்டுமாடா. ஏன்னா நம்ம ஒரு சத்திரியனை திருமணம் செய்திருக்கிறோம். நாம் பிறந்தது எங்கே பிறந்திருந்தாலும் வளர்ந்தது எங்கே வளர்ந்திருந்தாலும் திருமணமானது நம்மளுடைய குடும்பமானது ஒரு சத்திரிய குடும்பம். அண்ணவருக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடாது. கொடுத்த வாக்கை நம்ம நிறைவேற்றியே ஆக வேண்டும். கண்டிப்பா. இருந்தாலும் அண்ணன் இடத்துல சென்று இதனுடைய வழிபோக்கு என்ன என்று கேட்க வேண்டும். என்னுடைய வார்த்தை மதித்து எங்க அண்ணன் ஒத்துக்குவாரு. எனக்கு தெரியும் ஒத்துக்குவாரா? நான் என்ன சொன்னேன்? ஒத்துவாருன்னு சொன்னேன்.
சரி ஐயா போவதற்கு முன்பதாக அண்ணங்கிட்ட போறது தவறு கிடையாது. எனக்கும் என்னுடைய கணவரே அர்ஜுன மகாராஜன் அவரை அழைத்து ஒரு வார்த்தை கேட்டு, ஏன்னா அப்புறம் சத்தியம் கொடுத்தது சரிதான், என்ன அழைத்திருந்தா நானும் வந்திருப்பில்லையே அப்படின்னு கூட சொல்லுவாரு. சொல்லாத போனாலும் தப்பா. ஆமா, அதனால என்னோட பதியாக மன்னவர் எங்க இருந்தாலும் இந்த இருக்கிறதே கல்யாண மோதிரம், இந்த மோதிரத்தை சொல்லிட்டினால் என்னோட பதியாக மன்னவர் எங்க இருந்தாலும் என்னிடத்தில் வந்து விடுவார். சுபத்திரையாக வட்டவள் தன் கையிலே உள்ள கலையாணியை சுழற்று தன் மன்னவனாக விளையக்கூடிய
எந்த நாட்டை சேர்ந்தோம் என்னுடைய குலம் என்ன அப்படி என்பதற்கும் தெரியுமா ஐயா? உங்க குலம் என்ன குலம்? உங்க குலம் தான் சூத்திர குலம். அது குலம், இது குலம். இது குலம். சொல்லுங்க. நான் விஜய காண்டி போதிரும் என்னடா ஐயா பேர் என்ன தெரியுமா? ஐயா பேர் என்ன? அதான் ஐயா பேர் தான் ஆர்ஜுனியா. ஓ ஆர்ஜுனியா அவன் ஒன்னும் செய்ய ஒண்ணும் பண்ண முடியல. ஓ அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜனுக்கு அர்ஜுன மகாராஜனுக்கு ராஜராஜன் கோலகால வார்த்தாண்ட உத்தண்ட ராஜாதி ராஜ ஜெய் ஜெய் ஜெய். உத்தண்ட கம்பீரம். அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய சடாபாரத்தில் இருப்பது யார்? சந்திரன். சந்திரன் வழியாக வந்த சந்திரகுலம் குலம். சூரியன் வழியாக வந்த சூரிய குலம். அப்பேற்பட்ட சந்திரனுக்கு முதன் பிறந்தான். புதனுக்கு மூர்வன் பிறந்தான். ஒருவனுக்கு ஆயு பிறந்தான். ஆயுக்கு நபிசன் பிறந்தான். நபிசனுக்கு கையாதி பிறந்தான். கையாதிக்கு சயாதி பிறந்தான். சயாதிக்கு சார்பூவன் பிறந்தான். சார்பூவனுக்கு ஜெயஜேனன் பிறந்தான். ஜெயஜேனனுக்கு நயுதன் பிறந்தான். நயுதனுக்கு புரோதன் பிறந்தான். புரோதனுக்கு தேவாதி பிறந்தான். தேவாதிக்கு உடிசங்கன் பிறந்தான். உடிசங்கனுக்கு ஹரிசங்கன் பிறந்தான். ஹரிசங்கனுக்கு
மதிவாணன் பிறந்தான். அரிசாங்கனுக்கு மதிவானம் பிறந்தான். மதிவாணனுக்கு திடன் பிறந்தான். மதிவானுக்கு திருடம் பிறந்தான். திருடனா? திடம் பிறந்தான். ஏய் அண்டவையா, திடன் பிறந்தான். பிறந்தான். திடனுக்கு நீலன் பிறந்தான். பிறந்தான். நீலனுக்கு துஷயந்தன் பிறந்தான். பிறந்தான். துஷயந்தனுக்கு பரதன் பிறந்தான். பிறந்தான். பரதனுக்கு பௌமன் பிறந்தான். பௌமன் பிறந்தான். பௌமனுக்கு சுகேத்திரன் பிறந்தான். பிறந்தான். சுகேத்திரனுக்கு அரசமேனி பிறந்தான். பிறந்தான். அரசமேனிக்கு சௌரனும் பிறந்தான். பிறந்தான். சௌரனுக்கு குரு பிறந்தான். குரு பிறந்தான். குருவுக்கு பிராச்சனன் பிறந்தான். பிறந்தான். பிராச்சனனுக்கு சந்தனன் பிறந்தான். சந்தனராஜன் சித்ராங்கதை விச்சத்திரவரியன் என்று சொல்லக்கூடிய இரண்டு பிள்ளைகளை பெற்றார். அப்பேற்பட்ட சித்ராங்கதன் சந்திரவர்கா மரணமடைந்தார். அதன் பிறகு விச்சத்திரவரியன் ராஜன் குமார்த்திகளை அம்பியே அம்பாலியை திருமணம் செய்து அவரும் வெகு நாளாக இருந்து அவரும் மரணமானார். ஏதடா சந்திரகுலம் அப்படி என்று யார் அழைக்கின்றார்? குருவாக விளங்கக்கூடிய வியாதியாசரை அழைத்து அம்பிகையை அனுப்புறார். இவனோடு நாம் படித்து ஓர் குழந்தையை பெற்றெடுப்பதா அப்படி என்று என்ன செய்தது? கண்கள் இருந்தபடினால் அப்போ இது வியாதியாசரை கேட்கிறார். அப்பா, குழந்தை என்ன குழந்தை பிறக்கும்? ஆண் குழந்தை பிறக்கும். இரண்டு நேத்திரமும் தெரியாது. ஏண்டான்னு கேட்டாங்க. உன்னுடைய மருமகள் கண்ணை இரண்டை மூடிக்கொண்டது. பிறக்கக்கூடிய குழந்தை குரடனாகத்தான் இருப்பான். கண்டிப்பா மருமக கண்ணு மூடிச்சு. ஆனா பொறுக்கு போல குழந்தை கண்ணு தெரியாது. அதான் இப்போ சொல்றது. கல்யாணம் செய்தா கணவன் மனசுக்கு பிடிக்கணும். கண்டிப்பா இல்ல அந்த மனைவி கணவனுடைய மனசுக்கு பிடிக்கணும். அப்படி பிடிக்காத வாழ்க்கை செய்தா இப்படிதான் போகணும். கண்டிப்பா எல்லாம் நேர்ந்தாங்க. புரியுதா? இரண்டாவது அம்பாலியை அழைத்து அனுப்புறோம். ஒண்ணு அழைத்து அனுப்பியவுடன் அவர் பார்த்தார், ஏதடா இந்த முனிவரோடு இருந்து குழந்தை பெற்றா என்ன அப்படி அப்படி என்று வெள்ள ஆடையை வெள்ள வஸ்திரத்தை போத்தி கொண்டு அது படுத்தது. அதிலே பிறந்தவர் தான் பாண்டு மகாராஜன். வெள்ளையா திரேகமே வெள்ளம். பாண்டு அது ஒரு நோய். நீ அதுக்குள்ள வெண் குஷ்டங்கிற வாய் உள்ள கத்தி விட்டுவார். அப்பேற்பட்டவர் பிறந்தார். இரண்டு குழந்தையும் பிறந்தது. இந்த நாட்டில் என்று மூன்றாவது முறையாக அம்பியை கூப்பிட்டு அம்மா ஒரு நல்ல குழந்தை இந்த சந்திர குலத்தவன் செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்ன உடனே அதன் பிறகு இனிமேல் நான் போய் படுப்பது கூடாது. தாதி வீட்டில் வேலை செய்யறாள். அந்த தாதியை கூட்டி அனுப்பினா தாதியின் வழியாக பிறந்தவர் தான் நிதர்ணன். அதன் பிறகு திருதராட்டியும் கல்யாணம் செய்தார். காந்தாரிய மணந்த உடனே துரியோதனன். அதன் பிறகு பாண்டு மகாராஜன் குந்தமாதேவி மத்ராதேவி மணந்தார். குந்தமாதேவிக்கு தர்மன் பீமன் அர்ஜுனன் மத்ராதேவிக்கு நகுலன் சகாதி அவன் சொல்லக்கூடிய ஐவர் பஞ்ச பாண்டவார் பிறந்தோம். அதில் இருவருக்கு இளையோர் இருவருக்கு மூத்தோன். என் பெயரோ பங்குனி மாதம் உத்திராடா நட்சத்திரம் திங்கட்கிழமை பிறந்தபடினால் எனக்கு தாயாகிய குந்தமாதேவியை பார்த்த வண்ணமாகவும் இந்த ஆகாயத்தை நான் பார்த்த வண்ணமாக எனக்கு பெயர் பார்த்தன். நான் தாங்க பார்த்தேன். அங்கிருந்து பைக்ல வரும்போது நீ சொல்ற அங்கிருந்து பைக்ல வரும்போது விருகாவூர்ல 2 ஒயின் ஷாப்பை பார்த்தேன். விருகாவூர்ல 2 ஒயின் ஷாப் பார்த்தேன். அப்புறம் அதை விட்டு இங்க வந்தேன். நிறமதில 2 சாராய கடையை பார்த்தேன். பார்த்திருப்ப இந்த சைடு சைட பாத்தியா? அது பார்க்கல. இது 2 தான் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு பதில் ஐயா பார்த்து இல்லாததுல அது மட்டும் இல்லாம பார்த்தேன். அதன் பிறகு திருப்பூரங்களிலே நான் நின்றால் யாருமே என்ன வெல்ல முடியாதபடினால் 55 தேசத்தரசரிடம் சென்று தனங்கேற்றபடினால் எனக்கு பெயர் தனஞ்சேயன். 4 சுவே
சுவேத வாகன புறவியை ஆந்திர மார்க்கமாக ரதம் நடத்தியபடினால் எனக்கு பெயர் சுவேத வாகனம். ஐயா இந்த கிகிடிங்கிற பேரு உங்களுக்கு எப்படி வந்தது? அதான் அண்ணுங்க அந்த கிருடைங்கிற பெயர் எப்போது வந்தது என்றால் நான் பரமசிவனிடத்தில் அந்த கடலை கோரி அரிதாயுதம் செய்ய வேண்டும். ஏனென்றால் பாவியாகிய துரியோதனன் செய்த முதல்வனமாகிய சூரியவனத்தில் குருவாகிய வேதவியாசர் சொன்னார், பாண்டவர்களே பரமேஸ்வரனிடத்திலே சென்று பாசுபதாஸ்திரம் பெற வேண்டும். அப்படி என்று சொன்னபடினா அங்கே சென்று பாசுபதாஸ்திரம் வாங்குவதற்காக இமயமலை சாரல் அறியாமலே அங்கே சென்ற உடனே சிவனை கோரி அரிதாயுதம் செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி என்று என்னுடைய ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் கைக்கு வைத்து எப்படி போகிறேன் அந்த திங்கள் அப்பேற்பட்ட என்னுடைய குலங்களில் சந்திர குலத்தை மறந்து அதன் பிறகு சன்னியாசி போறோம் ஆபரணங்கள் எல்லாம் அழைத்து வச்சுட்டு அப்போது அவரையே தியானம் செய்து பட்டப்பட்டையாக நீர் அணிந்து அங்கே இமயமலை சாரல் அருகாமையில சென்று எத்தனை அடி உயர் கம்பம் நட்டேன். எத்தனை அடியா? அங்க 60 அடி அதுவும் போதாது என்று 90 அடி கம்பத்தை நட்டு அங்கே நான் சிவனை கோரி தபம் நேரத்தில் அப்போது அந்த இடிமன்னனாகப்பட்டவன் தபத்தை கலைக்க வந்தான். அவரை பிடித்து அக்கத்தில் அணைத்துக் கொண்டு அதன் பிறகு ஐயா அர்ஜுன மகாராஜ் என்னை விட்டு விடு. அப்பதான் கேட்டேன், எப்படி தாய் கலியுகத்தில் மழை என்று போய்தான் இடியாகப்பட்டது இடிப்பாயங்களா? ஆமா. அப்போது மக்கள் மேல் விழப்படாது அப்படி என்று சத்தியம் செய்து கொடு. என் பெயரை சொன்ன ஒரு காலம் அப்புறம் சொன்னாலே ஒரு காலம் அப்படி அந்த சத்தியத்தை வாங்கி அவனை விட்டு சிவனை கோரி தபம் செய்து பாசுபதாஸ்திரம் வாங்கி வரும்பொழுது 3.5 கோடி விவாதகாரர்கள் 6.5 கோடி அவனர்கள் எல்லாம் தேவலோகத்திலே தேவ இந்திரனிடத்தில் அதன் செய்தார்கள். அந்த நிருபத்தை படித்தவுடன் அங்கே சென்று அந்த 3.5 கோடி விவாத காலகையில் 6.5 கோடி அவனர்களை
சரமாரியாக வதை செய்து அதை செய்து போய் பார்த்தாலே வேண்டும். ஏதடா நம்முடைய பிள்ளை அல்லவா அப்படி என்று எனக்கு 3:45 நேரம் தேவைப்பட்டதையாலும் பொழுது உனக்கு பெயர் திருடி. அந்த நேரத்திலே என்னுடைய அழகை பார்த்து ஊர்வசியானது ஓடோடி வந்து என வழியை கட்டி வேண்டாம் என்று வெறுத்து அப்பொழுது அதற்கு கோபம் வந்தது. ஒரு பெண்ணானவள் ஒரு ஆடவனை பார்த்து வரும்போது வேண்டாம் என்று தடுத்தாயே அர்ஜுனா, இனிமேல் இந்த அழகு உன்னிடம் இருப்பது அப்படி என்று ஆணும் பெண்ணும் இல்லாமல் பேடியா போ. நீ பேடியா போ. ஓ, நான் பேடியா. அப்படி என்ற பேடி உருவம் வந்தவுடனே ஏ மாமா கோவிந்தா, ஏ நாராயணா, கோபால கண்ணா, மாமனை நினைத்த உடனே மாமன் ஓடி வந்து அம்மா ஊர்வசி இந்த கருமத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படி என்று அல்லவோ அர்ஜுனன் என்னுடன் இருக்கின்றான். அவனை பேடியாக்கி விட்டாயே எப்படி நான் நினைத்தது நடக்கும். அவனை அந்த உருவமானது அர்ஜுனன் வா என்றால் அப்படி என்று வரத்தை மாற்றி அமைத்தார். பேடி உருவம் வா என்றால் வரும், போ என்றால் போய்விடும். அதன் பிறகு தலைமாரியாக இடதுகை என்றும் வலதுகை என்றும் நான் தலைமாரியாக பானமழை பொழிந்தபடினால் எனக்கு பெயர் சைவ சாட்சி. சிற்றினன் எதிராளியை சிட்டி தட்டு முன்னவே சந்தாரம் செய்வேன். அப்பொழுது எனக்கு பெயர் சிற்றினன். மாமனுக்கு பெயர் நமோ நாராயணன், எனக்கு பெயர் நரநாராயணன். அவருக்கு பெயர் நமோ நாராயணன், உங்க பேர் நரநாராயணன். கிருஷ்ணன் மாமனுக்கு பேரு கிருஷ்ணன், என் பேர் கிருஷ்ணன். உங்க பேர் கிருஷ்ணன். மரகத மேனி பூண்டபடினால் எனக்கு பேர் அர்ஜுனன். உங்க பேர் அர்ஜுனன். சரிங்க. முன்னிலும் பின்னழகு முதுகிலே மச்சரேகை நாவிலே நட்சத்திரம் கண்ணூர் நயன ஒளி எதிர் நெத்தி எதிர் ரோமம் தோளிலே துளசி மாலை தொப்பலில் அமர்ந்த கலசம் முழங்காலில் முத்து மாலை பாதத்தில் சென்ற அமரை குரடு அப்படி சொல்லக்கூடிய 10 அழகு 11 பெயர் 32 லட்சணம் அர்ஜுனன். சரிங்க. அர்ஜுன மகாராஜன் புரிகிறதா? ஆனால் தினந்தோறும் கண்ணன் தங்கை சுபத்திரை உங்க பொண்டாட்டி அது இல்லைங்க, தெரியாதான் கேட்கறேன். உங்க பொண்டாட்டி இருந்து போது அறுபத்தி அவன் எங்க போய் முடிவு சூத்துக்கு போயிடாதியா? முன்னாடி பிடிச்சா அதான் கிடைக்கும், பின்னாடி பிடிச்சா என்ன கிடைக்கும்டா? யாரப்பா என்று ஐயா, நானும் தேவலோகத்திலே வசிக்கக்கூடிய எந்திருவன். ஏன் பின்புறமாக வந்து காலம் பிடிக்கிறான்? ஐயா, நான் எதை கேட்டாலும் எனக்கு செய்வேன் என்று சத்தியம் செய்து தாருங்கள். நான் சத்திரியன். நீ எதை கேட்டாலும் தடையின்றி தருகிறேன், சொல். ஐயா, நானும் என் மனைவிமார்களும் வானின் லோகமாக ரதத்திலே சென்று கொண்டிருந்த வேளையிலே எனக்கு தாக விடை ஏற்பட்டது. தாக விடை ஏற்பட்ட போது தாம்பலம் தரித்தோம். தாம்பலம் தரித்த போது கீழே காலமகரிஷி வனத்திலே காலமகரிஷியாகப்பட்டவர் தவத்தில் இருந்தார். அதாவது அந்த மாலாகிய கோபால கண்ணனுக்கு பூஜை செய்து கொண்டு இருந்தார். அந்நேர வேளையிலே நான் தாம்பலம் தரித்து தவறுதலாக அவர் கரத்திலே துப்பி விட்டேன். தவறு செய்து விட்டார். தவறுதலாக அவர் கரத்திலே துப்பி விட்டேன். அவராகப்பட்டவர் அந்த கண்ணனை அழைத்து கண்ணனிடத்திலே மன்றாடி வேண்டிய போது அவர் கரத்திலே உள்ள சக்கரத்தை ஏவி விட்டு எங்களை சுற்றி ஐயோ வருகிறது அந்த சக்கரமாகப்பட்டது நான் முன்னாடி இருக்கும் போது மாமன் சக்கரம் ஒன்றும் அந்த சக்கரமாகப்பட்டது என் சிரசை அறுக்க
வந்து கொண்டே இருக்கிறது. சரி, எங்க போனாலும் தோத்திட்டே போகுதுங்க. டேய், ஆறுமுகம் கட்சியால கொடுக்கும். எனவே மாமனை நான் போய் பார்க்கிறேன். நீங்க தாங்க காப்பாத்தணும். காப்பாற்றுகிறேன் போ. காப்பாத்துங்க. அவர் காப்பாத்தி விடுறாரு இப்போ. டேய், அப்படி இருக்கட்டும். இருந்தாலும் நான் போவதை விட ஆமா, என் பொண்டாட்டி போனா எவ்வளவு மரியாதை. கண்டிப்பா. தங்கச்சி ஆச்சுன்னு எது தங்கச்சி இல்ல, தங்கச்சிக்கா எதை சொல்லுவாரு? டேய், தங்கச்சி ஆசை. மச்சா சொல்லுவோம். அச்சா சொன்னா நம்பு. தங்கச்சி ஆசை. மச்சான் சொன்னா எதை சொன்னாலும் ஊன்னு கேட்டாதான் தங்கச்சி வாழ்வா. ஆமா, புரியுதா? ஊன்னு பண்றது இல்ல, கத்திய ஓய்வு குத்துறது. டேய், மனைவியாகிய சுபத்திரை வந்திருந்தா இல்ல சொல்லு. ஓடு ஓடு. ஏண்டா மச்சி ஐயா வந்துருக்காரு. உங்க ஐயாவா அர்ஜுன மகாராஜ் வந்து விட்டாரா? வந்துடா, வர சொல்லுடா, ஐயா எங்க இருக்காரு? வர சொல்லுடா. மண்டவையா என்ன தூங்குறான்? இல்ல போங்க. போங்க. நீ நவரு இருக்க, நம்ப முடியாது. ஏங்க ஒண்ணே அந்த மாதிரி செய்ய மாட்டேன். மத்தவங்க செய்வேன். ஒண்ணே போய் செய்வேன். ஏய், வா சாமி மன்னா அந்த பெருமையை கொண்டிடாத நீங்க பேர் பெற்றவனத்தினால அது அருமையா மன்னவாரே, அது ஆசதருணதி தேவி. ஐயா நான் அருமையா நான் அள்ளி வைத்து ஐயா பலவீத மலர் கண்டு என்னே சுபத்திரா? ஆசை தேவையாக இருக்க முடியாத சுபத்ரா, வணக்கங்க. சுகேட்சமாக வாழ்வாய். என்னே சுபத்திரா? கடல் நீர் உள்ளவரை ஆமன் நாராயணன் பெயர் உள்ளவரை சரி, என்னாலும் சுகேட்சமாக வாழ்வாய். அப்படியே ஆகட்டும். உங்களிடத்துல ஒரு சங்கதியானது நான் சொல்ல வேண்டும். கேளு, கேளு. சாமி, அங்கது ஒன்று சொல்ல வேண்டும். சொல்லு சொல்லு சொல்லு. சுபத்திரா, உங்களிடத்துல ஒரு சங்கதியானது சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட சங்கதி என்னது?
இவ்வளவு நாள் இல்லாமல் அவன் இன்னைக்கு புதுசா என்ன சொல்ல போற சங்கதி ஆ, சங்கதி அதானா என்னமா இன்னைக்கு புதுசா சங்குதி சொல்ல போற ஏய் சாமி உங்களை திருமணம் ஆன நாள் முதலாக நீங்கள் வனவாசமாக இருக்கிறீர்கள். நான் இந்த ஆனகுந்தி பட்டணத்திலே என்னுடைய வேலைகளை செய்து கொண்டு நம்மளுடைய மகன் அபிமன்யை வைத்து வளர்த்து கொண்டு வருகிறேன். அப்ப என்னமா சாப்பாடே வழி இல்ல ஆமா. ஏதாவது செய்யலாம் ஆமா உங்க வீட்டுக்கு வந்து கேட்டாங்க கமலரா கேபினெட் நீ சொல் அப்படி இன்று அதிகாலையில அபிமன்யை பாடகசாலை அனுப்பி வைத்தேன். ஆமா அனுப்பி வைத்து விட்டு இதாசனத்திலிருந்து நான் வேலைக்கு செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது 2 மாதர்கள் கிழவி ரூபத்தில் வந்தார்கள். சொல்லு அப்படி வந்த உடனே அபயம் அபயம் என்று அபய குருலோசை எழுப்பினார்கள். யார் கிளை உருவத்தில் ஒரு சகப்பு கை